மயிலாடுதுறையில் சத்துணவு ஊழியர்கள் இதேபோல போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் பிரசாத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அருண் பிரசாத், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மயிலாடுதுறையில் இந்த போராட்ட களம் எந்த அளவுக்கு தீவிரமடைந்திருக்கு? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? என்னென்ன விதமான கோரிக்கைகள் அவர்களால் முன்வைக்கப்படுது? இந்த போராட்டத்தை எவ்வளவு நேரம் தொடர போறதா அங்க இருக்க போராட்டக்காரர்கள் அறிவிச்சிருக்காங்க? கள சூழல் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சத்துணவு ஊழியர்களுக்கு காலவரை ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து ஏராளமானோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது. இதில் 313வது வாக்குறுதியாக சத்துணவு ஊழியர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், பென்ஷன் தொகை அதிகரித்து தரப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டது. இதனிடையே தமிழக அரசு பொறுப்பேற்று தற்போது 4.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என சத்துணவு ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து சத்துணவு ஊழியர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தையும் துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சத்துணவு வழங்கும் பணியானது பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 200க்கும் மேற்பட்ட சத்துணவு பெண் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண் ஊழியர்களையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் போராட்டத்தில் பங்கேற்ற சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை சந்தித்து கோஷங்களை எழுப்பினர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்.